பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன்னா என்ன, அதோட ப்ராசஸ் என்ன மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அது ஒர்க் ஆகுது, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் காம்பனண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கம்ப்ளீட் வீடியோலையும் நீங்கள் வந்து கிளாஸ் அப்படின்றது வந்து நார்மல் கிளாஸ் கிடையாது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச் பண்ணுற ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்கணும். நார்மலாக யூஸ்வலாக காலேஜஸில் ஸ்கூல்ஸில் இருக்க கிளாஸ் மாதிரி இது காமனாக இருக்காது. இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம டீச் பண்ணும்போது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச் பண்ணுறதுல டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, லேர்னர்ஸோட ப்ரொஃபிஷியன்சி, அவங்களோட லெவல் எந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான டீச்சிங் மெத்தட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சேக் நம்ம இந்த ஒரு டெஸ்டிங் எவாலுவேஷன் எல்லாமே பண்ணுறோம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். டெஸ்டிங் அப்படின்னா என்ன? யூஸ்வலாகவே டெஸ்ட் எதுக்காக வைப்பாங்க? இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இல்லையா? எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கணும்னு வந்திருக்கிற அவ்வளோ ஸ்டூடெண்ட்டுமே ஒன்றா உட்காந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுது. அந்த டெஸ்ட் மூலமாக அவங்களோட நாலேஜ், அவங்களோட எபிலிட்டி, கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரியான லேர்னர்ஸ் அவங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே டெஸ்ட் வைப்போம் இல்லையா? ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில், சில பேருக்கு நல்லா ரீட் பண்ண தெரியும் பட் அவங்களுக்கு எழுத வராது, சில பேர் நல்லா பேசுவாங்க பட் அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாது, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறது மூலமாக, அது ரிட்டன் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஓரல் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம். அந்த டெஸ்ட் வைக்கிறது மூலமாக அவங்களோட ஸ்டேஜ் லெவல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ், டாஸ்க் பேஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது மூலமாக, அதோட ரெஸ்பான்ஸ் மூலமாக அந்த லேர்னர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் எவாலுவேஷன்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராடர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவாலுவேஷன் மெத்தட் அப்படின்றது மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த எவாலுவேஷன் ப்ராசஸில் தான் இது வந்து டெஸ்ட்டுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு, அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் அதை அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் எவாலுவேஷன் ப்ராசஸ். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஸ்ட்டில் வந்த ரிசல்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. எந்த ஸ்டூடெண்ட் எந்த ஏரியாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அசஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்ட்லேருந்து நமக்கு கிடைச்ச அப்சர்வேஷன் மூலமாக நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். இதை தான் எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேர்ட் ஒன், பர்பஸ் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் இன் இஎல்டி. ஸோ பர்பஸ், இந்த டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் இது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, ஒரு லேர்னர்ஸோட லெவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில், லேர்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எந்த அளவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ரெண்டையுமே நம்ம வைக்கிறோம் இல்லையா? ஸோ ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அவங்க எந்த ஏரியாவில் நல்லா இருக்கிறாங்க, எந்த ஏரியாவில் அவங்களுக்கு லேக் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சில பேருக்கு நல்லா ரீட் பண்ண தெரியும் ஆனால் அவங்களால எழுத முடியாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த டெஸ்டிங் எவாலுவேஷன் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, லேர்னர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. இப்போது ஒருத்தங்களுக்கு நல்லா எழுத தெரியுது பட் அவங்களுக்கு பேச தெரியலன்னா நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக அவங்கக்கிட்ட நம்ம பேசிகிட்டே இருக்கணும். உன்னால் நல்லா பேச முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை அவங்களுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறது. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட டீச்சிங் மெத்தட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அவங்கள பொறுத்து, அவங்களோட லெவல்ஸை பொறுத்து நம்மளோட டீச்சிங் மெத்தட்ஸையும் நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாற்ற வேண்டியது இருக்கும் இல்லையா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க, சீக்கிரமே அப்சர்வ் பண்ணிப்பாங்க, என்ன சொல்கிறோன்றது உடனே புரிஞ்சுப்பாங்க. ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 2-3 தடவை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட் புக்காக இருக்கட்டும், டீச்சிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டு மேக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன். இப்போது நம்ம வந்து ஒரு இஎல்டி கிளாஸ் வச்சுருக்கிறோம், அந்த கிளாஸ் நல்லா போயிட்டுருக்குது. இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வைக்கலாம், சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலாம், அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட், ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட பர்பஸ். டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் ஒரு ப்ராப்பரான லாங்குவேஜ் டீச்சிங் கிளாஸை வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இந்த டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் ப்ளே பண்ணுது. தென் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இன் இஎல்டி.
ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட்டோட டைப்ஸ் என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஒரு காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணணும், ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போனதுக்கப்புறமா அவங்க நம்மளோட லெவல் என்ன, நம்மளை எந்த மாதிரியான கிளாஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை செப்பரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட். இது வந்து நம்மளை செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் நம்மள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கிளாஸில் போட்டுருவாங்க. அங்கேயுமே அது வந்து ஒரு ஆவரேஜாக தானே போட்டிருப்பாங்க. 50 to 60 ஒரு கிளாஸ், 60 to 70 ஒரு கிளாஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 50 to 60ல் 9 பிளேஸ் இருக்குது இல்லையா, 9 பிளேஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் இருப்பாங்க. ஸோ அதில் அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாரும் என்னென்ன ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ரீடிங் நல்லா தெரியுதா, ஒருத்தங்களுக்கு ரைட்டிங் நல்லா தெரியுதா, என்னதில் அவங்க வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, அவங்க அவேராக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது டயக்னாஸ்டிக் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் டெஸ்ட். இது என்ன அப்படின்னா டியூரிங் கோர்ஸ், அந்த கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா, கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே இடையில நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்களே சில டாஸ்க்கான பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கேம்ஸ் மாதிரியோ இல்லைனா ஏதோ ஒரு நம்ம நாலேஜபிளாக விளையாடுற மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து கிளாஸ் நடக்கும்போது அதை எல்லாருக்கிட்டேயும் பாஸ் பண்ணி அது மூலமாக ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு டீச் பண்ணுறது. ஸோ இதுவுமே ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்கிறோம், அது நமக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. தென் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், இது சம்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போனா எண்ட் ஆஃப் தி கோர்ஸ், அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு டேயோட எண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வீக்கோட எண்டாகவும் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் கோர்ஸோட எண்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாளும் என்ன படிச்சிருக்கோம், நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, நம்மளோட லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இங்கிலீஷில் நமக்கு நல்ல நாலேஜ் வந்திருக்கா அப்படி அதை பற்றி டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சம்மேட்டிவ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டிவ் அப்படின்றது டியூரிங் கிளாஸ், சம்மேட்டிவ் அப்படின்றது எண்ட் ஆஃப் தி கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இது என்ன அப்படின்னா லாங்குவேஜ் எபிலிட்டி. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இண்டிவிஜுவலி நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எவ்வளோ ட்ரெயின் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறது. குரூப்பாக கிடையாது, மொத்தமாக நடக்காது. நம்மளோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக நம்மளை டெஸ்ட் பண்ணி அந்த கோர்ஸ் நமக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சா அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டெஸ்ட்டோட அந்த டைப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எவாலுவேஷனோட டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். இதுவும் அதே மாதிரி ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ்னாலே அது இப்படி தான். ஃபார்மேட்டிவ்னா டியூரிங் கிளாஸ், சம்மேட்டிவ்னா எண்ட் ஆஃப் தி கிளாஸ். அதே மாதிரி ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனில் என்னென்னா அந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு டெஸ்ட் வச்சோம் இல்லையா, அப்போவே அந்த பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களோட ரிசல்ட்டை பார்த்து அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது. ஓகேவா? இது வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். சம்மேட்டிவ் எவாலுவேஷன்னா என்ன அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் அவங்க உட்காந்து கரெக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் என்னெல்லாம் சொல்லணுன்றது எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளாஸில் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது எண்ட் ஆஃப் தி கிளாஸில் தான் அந்த டெஸ்ட்டே வச்சு முடிப்பாங்க. அந்த எவாலுவேஷனே லாஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க. இது டியூரிங் கிளாஸ், இது எண்ட் ஆஃப் தி கிளாஸ். பட் எல்லாத்துலேயுமே இந்த எவாலுவேஷன் ப்ராசஸே அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக தான். ஸோ எல்லா எவாலுவேஷன் ப்ராசஸ்லையுமே ஃபீட்பேக் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்ம் ரெஃபரன்ஸ்ட் எவாலுவேஷன். இது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன லெவலில் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அதே எபிலிட்டி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குதா, ஒரு ஸ்டூடெண்ட்டால் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுது, இன்னொரு ஸ்டூடெண்ட்டாலையும் அதே மாதிரி பேச முடியுதா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் நடந்திருக்கும் இல்லையா. 10 நாள் கிளாஸ் நடக்குதுன்னா 10 பேருக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக, எவாலுவேட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கோர்ஸ் மூலமாக அவங்கள டிவைட் பண்ணுவாங்க. தென் க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் எவாலுவேஷன். இது என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் லேர்னிங். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் லாங்குவேஜ் டெஸ்டிங். ஒரு டெஸ்ட் வைக்கும்போது என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேலிடிட்டி. நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து வேலிடாக இருக்கணும். வேலிட் மீன்ஸ் அந்த மெஷர்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் ரீடிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போயிட்டு நீ டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு 4-5 வேர்ட்ஸ் சொல்லி அதை எழுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு வேலிடாகவே இல்லை இல்லையா. நீங்கள் சொன்னது ஒன்று ஆனால் செய்கிறது ஒன்று. ஸோ நீங்கள் ரீடிங் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை ரீட் பண்ண தான் சொல்லணும். டிக்டேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தான் உங்களை எழுத சொல்லணும். ஸோ என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்டிகலிட்டி. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் வைக்கிறீங்க, அதுக்கு கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குறீங்க, ஆனால் அது வந்து அக்செப்டபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா
அந்த ஸ்கோரிங்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் நீங்க வந்து ஃபேரா மார்க் போடணும். ஒரு ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட ஃபேவரைட் ஸ்டூடண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு மார்க்கு, உங்களுக்கு பிடிக்காத ஸ்டூடண்ட்டுக்கு ரொம்ப கம்மியா மார்க் அந்த மாதிரி இல்லாம, கரெக்ட்டா என்ன உண்டோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மார்க்க வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அத்தென்டிசிட்டினா என்ன அப்படின்னா, இதுல வந்துட்டு டெஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வைப்போம், ஒரு டாஸ்க் ஓரியன்டடா வைக்கிறோம்னா, அது வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். நம்ம லாங்குவேஜ் எதுக்காக படிக்கிறோம்? ரியல் லைஃப்ல டே டு டே நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும் அப்படின்றதுக்காக தான் அத படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி படிக்கக்கூடிய அந்த ஒரு லாங்குவேஜ், அதில வைக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே ரியல் லைஃப்ல நம்ம கம்பேர் பண்ற மாதிரி, அதில அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா, இப்போ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம என்னெல்லாமோ நம்ம படிக்கிறோம். ரைம்ஸ் படிக்கிறோம், போம்ஸ் இதெல்லாம் நமக்கு குடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். பட் வெளிய வந்ததுக்கப்புறம், கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம், ரியல் லைஃப்ல டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பேசுறது அப்படின்றது நமக்கு தெரியலன்னா, இவ்வளோ நாள் நம்ம படிச்சது பிரயோஜனம் இல்லாம போயிரும் இல்லையா? ஏன்னா ரியல் லைஃப்ல போயிட்டு நம்ம எல்லார்கிட்டயும் போமும், ப்ரோஸையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க கிட்ட டே டு டே பேசுற வேர்ட்ஸ தான் நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியும். ஸோ என்ன தேவையோ அத வந்து ப்ராப்பரா அவங்க டாஸ்க்ல, டெஸ்ட்லலாம் குடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. தென் வாஷ் பேக் எஃபெக்ட் இது என்ன அப்படின்னா, டெஸ்ட் ஷுட் ஹேவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட். உங்களோட டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைக்கிற மாதிரியான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. போத் டீச்சிங் அண்ட் லேர்னிங் 2 பேருக்குமே ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இந்த டெஸ்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் டீச் பண்ணது ஒன்று, டெஸ்ட்டில் கேட்டது ஒன்று அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக டிசப்பாயிண்ட் ஆயிரும் இல்லையா? அவங்க எதுவுமே படிக்கலைன்ற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும், இங்கே வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் என்ன டீச் பண்ணீங்களோ அது அவங்க கொஷின் பேப்பரில் இருக்கணும், அது அவங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற விதத்துலையும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். எவாலுவேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்டு டெஸ்டிங் பார்த்தோம் இல்லையா? இது வந்து எவாலுவேஷன். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோன்னா ஈஸியாக அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயே ஆன்சர் இருக்கும். அவங்க ஜஸ்ட்டு டிக் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஈஸியாக படிக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களோட லெவலையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே ரொம்ப ஹைஃபையாக கஷ்டமாக கொஷின் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா யாருக்குமே மார்க் வராது. ஸோ யாரையுமே நம்ம எவாலுவேட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக நம்ம எவாலுவேட் பண்ணணும்னா கொஷின் ஷுட் பி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்டிவ் டெஸ்ட், எஸ்ஸே, ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அவங்கள வந்து நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண முடியும். மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். நம்ம கிளாஸில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லலாம். இப்போ ஒரு இங்கிலீஷ் ட்ராமா மாதிரியோ, இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன குவிஸ் மாதிரி அவங்களுக்குள்ளே கேட்குற மாதிரியோ, இல்லை டே டு டே கான்வர்சேஷன் சம்திங் லைக் தட் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். ஒரு ரோல் ப்ளே, ஸ்பீக்கிங் டாஸ்க் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம அவங்கள எவாலுவேட் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்களா, பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி இருக்குது, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளால் நோட் பண்ண முடியும். தென் போர்ட்ஃபோலியோஸ் இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த காம்படிஷன்ஸ் மாதிரி கிளாஸ்லேயும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சோன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன், செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் பீர் அசஸ்மெண்ட். இதில் என்ன அப்படின்னா அவங்களாவே அவங்கள எவாலுவேட் பண்ணுறது. இப்போ டீச்சர்ஸ் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத அவங்க எவாலுவேட் பண்ணுறது வேறு. செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? நமக்கே நமக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஆமாம், நான் வந்தப்போ பேசினதை விட இப்போ நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன், எனக்கு ஓரளவு சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாம் தெரியுது, எப்படி பேசணும்னு தெரியுது, எனக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்மளே அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, எவாலுவேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் இன் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். இந்த டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன் ப்ராசஸில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் பயாஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வருவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கணும்னு வர்றவங்க எல்லாருமே அதர் லாங்குவேஜில் தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு கல்ச்சர், பேக்ரவுண்ட் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ், ப்ராப்பரான டீச்சிங் மெத்தட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் பேக்ரவுண்ட் நம்மளால் அந்த ஒரு கனெக்ட்டை கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருக்கும் காமனாக இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஓவர் எம்ஃபசிஸ் ஆன் எக்ஸாம்ஸ். சில இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட் செட் எக்ஸாம்ஸ்க்குலாம் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இல்லையா? அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. வீக்லி அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் உட்காந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. வீக்கெண்டில் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். யார் ஹை ஸ்கோர் வாங்கியிருக்கிறான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அவங்க மக்கப் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர லிட்ரேச்சர் அவங்க படிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து யார் இதை எழுதுனா அப்படின்னு கேட்டால் ஃபிங்கர் டிப்பில் அவங்களுக்கு சொல்ல தெரியும். பட் அந்த போம் லைனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொன்னால் அவங்களுக்கு தெரியாது.
அன்டவுட்டட்லி அவங்களுக்கு லிட்ரேச்சரில் உள்ள எல்லாமே தெரியும், ஃபெமிலியராக இருக்கும். பட் அவங்க வந்து ஒரு டீச்சர் போஸ்டிங்காக ரெடி ஆகுறாங்க. ஸோ அவங்க ஒரு கம்ப்ளீட் டீச்சராக வெளியே வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க். ஸோ நம்ம எவாலுவேஷன் ப்ராசஸ், இந்த டெஸ்டிங் ப்ராசஸில் அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ட்ரெயின் பண்ணுறோமே தவிர ஃபோக்கஸ் அந்த எய்மை நம்ம விட்டுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க, பேசுகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அதை விட்டுட்டு டெஸ்ட்டில் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள கைட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் ட்ரைனிங். அங்கே டீச் பண்ண வர்றாங்க இல்லையா, ட்ரெயினர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கே ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லை. அவங்களே அந்த லாங்குவேஜில் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப அவேராக இல்லாததுனால, வெல் ப்ரிப்பேர்டாக இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது ஒரு கிளாஸ் வந்து நல்லா என்கேஜ்டாக போயிட்டுருக்கு, ஒரு டியூட்டர் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டுருக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்கேஜ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சடனாக பெல் அடிச்சுட்டு அப்படின்னா அகெயின் அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவங்களால கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் இந்த கிளாஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேலஞ்சஸ். நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். டீச்சர்ஸோட ரோல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு தான் வைட்டல் ரோல். ஏன்னா அவங்க தான் அந்த எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த டெஸ்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதை டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எவாலுவேஷன் ப்ராசஸ் கொண்டு போகிறதா இருக்கட்டும், எந்த ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள செப்பரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த டீச்சரோட ப்ராசஸ் தான் இல்லையா? கரெக்டாக அசஸ் பண்ணணும், கரெக்டாக அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கரெக்டான ஃபீட்பேக்கையும் கொடுக்கணும். அப்போ தான் லேர்னர்ஸ் வந்து அதை எடுத்துக்க முடியும், அவங்க அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அவங்கள கூப்பிட்டு அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணாத மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும். இந்த ரோல் எல்லாமே டீச்சரால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இன்னோவேஷன். இப்போது இஎல்டியில் என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அசஸ்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டெஸ்டிங். இப்போ எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் இல்லையா? நிறைய கோச்சிங் சென்டர்ஸுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண முடியும், ஆன்லைன்லேயே மார்க் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். அவங்க நமக்கு கரெக்ஷன் பண்ணி கூட ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இப்போ போயிட்டுருக்கு. எல்லாமே ஆன்லைனில் தான், நம்ம குவிஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் அசஸ்மெண்ட். இது என்ன அப்படின்னா, போர்ட்ஃபோலியோஸ், ப்ராஜெக்ட் ஒர்க், ஓரல் ப்ரெசன்டேஷன்ஸ், இது எல்லாமே இப்போ ஜூம் மீட்டிங் இருக்குது, கூகுள் மீட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 1-to-1 நம்ம ஃபேஸ் பார்த்து கூட பேசிக்கலாம். எல்லாத்துக்குமே நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டினியூட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இதில் வந்துட்டு போத் அகாடமிக் அண்ட் பர்சனல் க்ரோத் ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணிக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பர்சனலி நம்ம ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது இல்லையா? ஸோ பர்சனல் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் வைஸ் நம்ம ஒரு க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டீச்சர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டெக்னாலஜி வைஸ் போகும்போது அவங்க அசஸ் பண்ணுறதுக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் மெத்தட்ஸ் கொண்டு வரதுக்கும் டீச்சர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன்னா ஒன்றுமே கிடையாது. இது லாங்குவேஜ் டீச்சிங்கை வந்து நம்ம இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, அவங்கள ஒரு பெட்டர் பர்சனாக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்